வணக்கம் அன்பான மீன ராசி நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் 1/5/2025 வியாழக்கிழமையில் சித்திரை 18ஆம் தேதி விசுவாசு வருடத்தில் மே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மே மாதங்களிலே மீன ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். கண்டிப்பாக உங்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்திலிருந்து மே 14ஆம் தேதி உங்களுடைய 4ஆம் இடத்தில் மிதுன ராசிக்கு செல்லப் போகின்றதும், புதன் பகவான் 4ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தில் இதனால் வரையில் நீச்சமாக இருந்தது என்பது உங்களுடைய 4ஆம் இடம் 7ஆம் இடம் ஒரு சில கணவன் மனைவிக்குள்ளுக்குள்ளே பொருளாதார சம்பந்தப்பட்ட வீடு வாகன சொத்து சுகங்கள் ஆரோக்கியத்திலே சுகத்திலே ஒரு தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளை சந்தித்து கொண்டிருந்த நிலை இனி வருகின்ற நாட்களிலே புதன் பகவான் உங்களுக்கு மீன ராசிக்கு 4-7 குடியரசு சுகாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் கடந்த மாதங்களிலே நீச்சத்தில் இருந்தது என்பது எதிர்பார்த்த ஒரு திருப்திகளை சுகங்கள் இல்லாத நிலைமைகள் மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும். இனி வருகின்ற நாட்களிலே புதன் பகவானும் மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 2வது இடத்துக்கு செல்ல போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. சுக்கிர பகவான் மாதத்தை கடைசியில் பயிற்சியாக போகின்றார். சனி பகவான் ராசியிலே இருக்கின்றது. ராகு பகவான் மே மாதம் 21ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்திலேயும் 7ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தில் வரப்போகின்ற அமைப்பு என்பது இதனால் வரையில் கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் அனைத்தும் கூண்டோடு ஒழிந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. 6ஆம் இடத்திலே பாவ கிரகம் இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே ராகு பகவானை குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பார்க்க போகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு மீனராசிக்கார நேர்கள் இனி வருகின்ற நாட்களிலே மீன ராசிக்கு ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து கேந்திர ஸ்தானத்திலே சுகஸ்தானத்துக்கு 4ஆம் இடத்துல வீடு வாசல் சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய அதிபதியும் கடந்த மாதங்களிலே நீச்சமாக இருந்தது எதிர்பார்த்த திருப்தி இல்லாத ஒரு அமைப்பு. முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 8 ராசியிலே இருக்கின்றது என்பது ஒரு சில சின்ன சின்ன சகோதரன் சம்பந்தப்பட்ட இரவு நேரங்களில் சந்திக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் பயணம் செல்லக்கூடியவர்களுக்கும் பயம் ஏமாற்றங்கள் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. இங்கே சுக்கிரனும் சனியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் 11ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து இருக்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே பரிபூர்ணமாக இருக்க போகின்றது. சனி ராகு இணைவு என்பது இங்கே ராகு பகவான் சனி சுக்கிரன் புதன் 3 கிரகங்களின் சேர்க்கையிலே இருந்தது. எதிர்பார்த்த திருப்தி சரியில்லாத ஒரு நிலைமைகள் என்பது முயற்சி ஸ்தானங்களிலே ஒரு சில தடைகளும், சனி பகவான் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ஆசை அபிலாசை பூர்த்தி, பொருளாதாரத்தில் லாபஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடியவர், தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவின் பிடியில் இருந்த நிலைமைகள் விலகி இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசி என்பது ரிஷபராசியிலே அமையப்பெற்று மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே பஞ்சமாதிபதி சந்திர பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. மகர லக்கணத்திலே லாபஸ்தானத்திலே அமர்கின்றது. சதுர்த்திதி 4வது திதியிலேயும் சதுர்த்திதியிலேயும் சுக்லபட்ச திதியிலேயும் இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. கரணம் வணிசை கரணம் யோகம் அதிகண்டம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய கரணத்திலே இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. மீன ராசியை பொறுத்தவரையில் கடந்த மாதத்தில் இருந்ததை விட போக போக இனி வருகின்ற நாட்களிலே 4ஆம் இடத்திலே ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களில் இருந்து 10ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது. இங்கே 4ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருந்து ராகுவின் பிடியில் இருந்த நிலைமை என்பது தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளும், வாகனங்களிலே ஒரு சிலருக்கு தடை தாமதங்களையும் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். இனி வருகின்ற நாட்களிலே இந்த மே மாதத்தில் இருந்து புதன் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். 2ஆம் இடத்ததிபதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பதும் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு யோகங்களை உங்களுக்கு 2-9 குடியர் பாக்கியாதிபதி நீச்சமாக இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றங்களை உங்களுக்கு செல்கின்றது. கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும், வீடு வாகனங்களிலே ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகளை இதனால் வரையில் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். இனி வருகின்ற நாட்களிலே அந்த விரைய செலவு இல்லாத ஒரு நாள் நல்லதொரு மாற்றங்கள் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் 6ஆம் இடம் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலமாக இருக்கின்றதும், சூரிய பகவானும் முயற்சி ஸ்தானத்திலே மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு செல்லப் போகின்றதும், சூரியன் குருவின்
பயிற்சி என்பது இந்த மே மாதங்களிலே நடைபெறுகின்றது. ராகு பகவானுடைய கேது பகவானுடைய பயிற்சி என்பது மே 21ஆம் தேதி நடைபெறுகின்றது. கேது பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கும், ராகு பகவான் ராசியிலே இருந்த பீடை ஒதுங்கப் போகின்ற மீன ராசிக்கார நேர்களுக்கு கூட்டு கிரகங்களின் சேர்க்கை என்பது ராசியிலே இருக்கின்றது என்பது ஒரு சில குழப்பங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, கணவன் மனைவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே குழப்பங்களையும் முயற்சி ஸ்தானங்களில் தடை தாமதங்கள் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது. 2ஆம் இடத்தில் ஆறுக்குடைய எதிர்பாராத நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்க போகின்ற ஒரு அமைப்பும், இங்கே நல்லதொரு மாற்றங்கள் 3ஆம் இடத்திலே ஆறுக்குடையவர் அமைய பெற்று 9ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்துகள் உயரப் பெறுகின்றது. ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்திலே அமைய பெறுகின்ற மாதம் இந்த மாதங்கள் இருக்கின்றது. மீன ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு உச்சத்தை நோக்கி போகின்ற ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை முயற்சி சனாதிபதி ராசியிலே சுக்கிர பகவான் இருந்து 7ஆம் இடத்தை இதனால் வரை கல்யாண வைபவங்கள் தடை தாமதங்களிலே இருந்து கொண்டிருந்த நேர்களுக்கு இந்த மே மாதம் என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. லாபாதிபதி சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது கூட்டு தொழிலிலே இருக்கின்ற நேர்களுக்கும், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானங்களிலே பலம்பட்டு 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் சனியும் குரு பகவானும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றம், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. பஞ்சமாதிபதி சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. வளர்ப்பிறை திதி மட்டுமல்லாது சதுர்த்தி திதியிலே பிறந்திருக்கின்றதும், வியாழக்கிழமையிலே இந்த மாதம் என்பது வளர்ப்பிறையிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு வெற்றிகளை இருக்கின்ற நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுடைய 10ஆம் இடத்திலே மட்டுமல்ல, குருவின் பார்வை என்பது 4ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்றது. 12ஆம் இடத்தை 8-12 தொடர்புகின்றது என்பது இதனால் வரையில் வெளிநாடு செல்லாத நேர்களுக்கு இந்த மே மாதத்தில் இருந்து குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு மாதம் மட்டுமல்ல, முயற்சி ஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 9ஆம் இடத்திலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை மாதத்தின் முற்பகுதியில் கொடுக்கின்றது. பிற்பகுதியில் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு சுக்கிரனும் சனியும் பார்க்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றம், பார்ட்னர் சம்பந்தப்பட்ட துறைகளிலே நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது. ராகு பகவான் 12ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலே விரைய செலவுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்திலே இருந்து இந்த மாதம் பிறக்கப் போகின்ற ஒரு அமைப்பு என்பது மீன ராசியை பொறுத்தவரையில் கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு, வியாபார சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில்களில் இருக்கின்ற நேர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலே ஆறுக்கூட இருக்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதார உயர்வுகளும் கிடைக்கப் போகின்றது. மாதத்தின் பிற்பகுதி தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி பலமாக இருக்கின்றார், உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரை வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. மீண்டும் அவர் முயற்சி ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தில் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள், கடல் கடந்து செல்லக்கூடியதற்கு நீர் ராசியை பார்க்கின்றது. நிரந்தரமாக வேலை கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு கிடைக்கின்றது. ராசிநாதன் பலமாக இருக்கின்றார். இனி வருகின்ற உச்சத்தை நோக்கி செல்கின்ற காரணத்தினாலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும் இந்த மாதங்கள் உங்களுக்கு குருவின் அனுக்கிரகம், சுக்கிர பகவானும் பலமாக, குரு சுக்கிரன் சந்திரன்கள் பலமாக இருந்து இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே சகல விதமான யோக பலன்களையும் நல்லதொரு பாக்கியங்களையும், கடந்த மாதங்களிலே 4ஆம் இடம் வீடு சம்பந்தப்பட்ட துறைகளிலே தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில மருத்துவ செலவுகள், தேவையில்லாத பொருளாதாரத்தில் இழப்பீடுகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இனி அந்த ஏமாற்றங்கள் 4ஆம் இடத்ததிபதி ராசியை விட்டு மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து அவர் 2ஆம் இடத்துக்கு செல்லப் போகின்றார். 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சற்று பலவீனமாக இருந்தாலும் கேந்திர திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மீனராசிக்கார நேர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக விளங்கப் போகின்ற இனி வருகின்ற நாட்களிலே 2025 அது சொல்லவே வேண்டியதில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் நீர் ராசியிலே முயற்சி சாணாதிபதி சாணத்திலே உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவிகளால் அற்புதமான யோக பலன்களையும், கூட்டு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களிலும் தொழில் சம்பந்தப்பட்ட குடும்ப சாணம் பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள், சளி தொந்தரவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. 2-9 குடையவர் பாக்கியாதிபதி 5ஆவது இடத்திலே திரிகோணத்தில் இருந்தாலும் கூட அவர் நீச்சத்தன்மையில் இருந்து உங்களுடைய
12ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுதும் இங்கே 9ஆம் இடம் இடம் விட்ட இடம் நாடு டு நாடு செல்லக்கூடியவர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்கள் இங்கே செவ்வாய் பகவான் மட்டுமல்ல 12ஆம் இடத்தை குருவின் அனுகிரகம் என்பது உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகள், கல்யாணங்கள் நடத்தாத நேர்களுக்கு, வரன் அமையாத நேர்களுக்கும் கூட இனி வருகின்ற இந்த மே மாதங்களிலே குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக 8ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது மாங்கல்ய சாணம் பலமாக இருக்கின்றது. 8ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்திலே கடன் கிடைக்காத நேர்களுக்கு கடன் வாங்கி கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு அளவிற்கு இந்த மாதம் என்பது களத்திரக்காரகன் பலம் பெற்றும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொண்டு பலமாக இருந்து இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தினாலே மீனராசியை பொறுத்தவரையில் படிப்புகளிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட படிக்கக்கூடிய குழந்தைகள் சற்று கவனமாக செல்லக்கூடியது. 2-9 பாக்கியாதிபதி ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. சந்திர பகவான் முயற்சி சாணத்தில் இருந்து அவருடைய பார்வையும் 9ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் நீர்ராசியிலே இருக்கின்றதுனாலையும் ஒரு சிலருக்கு சளி தொந்தரவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு ராசிநாதன் பலம் பெற்றும் முயற்சி சாணாதிபதி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மே மாதங்களிலே உங்களுக்கு இந்த மே மாதம் பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது தன்னுடைய ராசிநாதனுடைய வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுக்கிரகத்தோடு இந்த மாதம் வளர்ப்பிறை திதியிலும் சதுர்த்திதியிலும் வீடு வாகன சொத்து சுகங்களிலே அற்புதமான ஒரு மாற்றத்தை தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெற்று இந்த மாதம் பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.